ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ணும்போது எந்த உணவை நம்ம விருப்பப்படுறோமோ அந்த உணவை செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் அது எப்படி? அது ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். அரிசி மாவுக்கு பதிலாக ராகி மாவு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி புட்டு தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். காலையில் டிஃபனுக்கு உங்களுக்கு புட்டு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கா? வீட்டில் எல்லாருமே அரிசி மாவில் புட்டு செஞ்சு சாப்பிட்றாங்களா? நீங்கள் தாராளமாக ராகி மாவில் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் இன்னைக்கு ஒரு நார்மல் சைஸ் தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்ல கெட்டியான தேங்காய் பாலை எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா திரும்பவும் அதை வடித்து எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2ஆம் தேங்காய் பாலும் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா 1ஆம் தேங்காய் பால் பார்த்தோம்னா நல்லா திக்காக இருக்கும். 2ஆம் தேங்காய் பாலும் சேர்த்தும் போது நம்மளுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கும். அதை நான் இது போல் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். வடித்தது போக மீதி இருக்கிற தேங்காவை நான் எடுத்து வச்சுக்கிறேன் இன்னொரு பிளேட்டில். பாலை நல்லா இது போல் ஸ்ட்ரெயினரில் வடித்து எடுத்தாச்சு. பவுலில் தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும். இதே ப்ரொசீஜர் நீங்கள் கம்பு மாவுலையும் செய்யலாம், சோள மாவுலையும் செய்யலாம், உங்களோட ஆப்ஷன் தான். இன்னைக்கு தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை தொளிச்சு நல்லா புட்டு பதத்துக்கு ராகி மாவை கலந்து எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்துறதுனால கொழுப்புத்தன்மை ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம உடம்புக்கு தேவையான குட் ஃபேட் இதில் இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். நல்ல ஒரு புட்டு மாவு பதத்துக்கு நல்லா கொழுக்கட்டை போல் பிடிச்சி அதுக்கப்புறமா நல்லா உதுத்து இது போல் விட்டுடலாம். இன்றைக்கி கொழா புட்டு செய்கிறதுக்கு அந்த கொழாய் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ராகி மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதுக்கப்புறமா மாவு நம்ம எப்பவும் போல் எப்படி அரிசி மாவு புட்டு செய்வோமோ அதே போல் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பானை மேலே வச்சுட்டு மேலே இருக்கிற ஓட்டை வழியில் ஆவி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். நான் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா பாருங்கள், ராகி புட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அரிசி மாவு புட்டு போலவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி நான் புட்டு தேங்காய், கரும்பு சர்க்கரை, தேங்காய் பாலோட தான் சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நான் இதே புட்டை தான் கொடுத்துருக்குறேன். நீங்களும் இதே போல் ராகி மாவில் புட்டு செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். நல்ல ஹெல்த்தியான முறையில் நல்லா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம்.